இந்த தெய்வம் தான் இருக்கும் மலையை விட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் மக்களை சந்திப்பதற்காகவும் ஆற்றில் இறங்குவதற்காகவும் நகரத்துக்கு வராரு. அவர் வரும் நாளை மக்கள் ஒரு மிகப்பெரிய திருவிழா மாதிரி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தெய்வம் அணியும் ஆடையை பார்த்தே அன்னைக்கு வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். இந்த தகவல் உண்மையா? இந்த தெய்வம் தன் தங்கையின் திருமணத்திற்கு வர தாமதம் ஆன காரணத்தால் அவங்க முன்னாடியே திருமணம் செஞ்சிடறாங்க. இதனால் கோவப்பட்ட இந்த கடவுள் நேரத்துக்குள்ளே வராமல் அப்படியே திரும்பி போயிடுறாரு. இந்த கதை உண்மையா? ஒரு சாபத்தின் காரணமாக தவளையாய் மாறிய ஒரு முனிவர் இந்த தெய்வத்தின் அருளால் மறுபடியும் சாபமோச்சனம் பெறுறாரு. இதன் பின்னால் இருக்கும் அதிசயம் என்ன? சைவமும் வைணவமும் சேர்ந்து மதுரையில் எப்படி ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுது? நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் பின்னால் இருக்கக்கூடிய அற்புதமான கதையை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஆகையால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீபாவளி மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் 2 தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அழகர் ஆற்றில் இறங்கும்னால மதுரை மக்கள் ஒரு தீபாவளி மாதிரி தான் கொண்டாடிட்டு வராங்க. நண்பர்களே, மதுரைக்கு வடக்கே ஒரு மலை இருக்குங்க. அந்த மலையின் பெயர் தான் அழகர் மலை. இது ஒன்றும் சாதாரண மலை கிடையாதுங்க. புராணங்களில் இதன் பெயர் விருஷபாத்திரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த இடத்துல அந்த காலத்தில் தெய்வங்களே நேரில் வந்து தவம் செஞ்சுருக்காங்க. இந்த அழகர் மலையில தாங்க பெருமாள் கல் அழகரா பக்தர்களுக்கு காட்சி தந்துட்டு வராரு. அவரோட மிகப்பெரிய சிறப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் தாங்க. இந்த சுதர்சன சக்கரம் எப்போதும் புறப்பட தயாராக இருக்கும். அதாவது என்னோட பக்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நான் முன்னாடி வருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சுதர்சன சக்கரம் நமக்கு காட்சி தருது. சித்திரை மாதம் வந்தால் போதுங்க, மதுரை முழுக்க 10 நாள் சிறப்பாக இந்த திருவிழாவை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. சரியாக 3ஆவது நாள் அழகர் தங்க பழக்கு மூலமாக பக்தர்களுக்கு காட்சி தராரு. அவரோட தரிசனம் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. அப்போ பக்தர்கள் கோவிந்தா நாராயணான்னு சொல்லி உணர்ச்சி மீதில் மனசார வேண்ட ஆரம்பிப்பாங்க. நண்பர்களே, ஒவ்வொரு வருஷமும் அழகர் ஆற்றில் இறங்கும்போது அவர் எந்த நேரத்தில் பட்டாடை அணிகிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்பவும் ஆர்வத்தோடு பார்ப்பாங்க. ஏன்னா அவர் எந்த கலரில் உடைய அணிகிறாரோ அதை பொறுத்து தான் அந்த வருஷம் பலன்கள் இருக்குமா. உதாரணத்துக்கு, அவர் சிவப்பு நிற பட்டை அணிந்திருந்தால் அமைதி குறையும், பச்சை நிற பட்டை அணிந்திருந்தால் செழிப்பு அதிகமாகும், மஞ்சள் நிற பட்டை அணிந்திருந்தால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொல்லி பக்தர்கள் நம்புகிறாங்க. இந்த நம்பிக்கையின் காரணமாக தாங்க மக்கள் ஒவ்வொரு வருஷமும் அழகர் ஆற்றில் இறங்கும்போது எந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பட்டை அணிகிறார் என்பதை ரொம்பவும் ஆர்வத்தோடு கவனிப்பாங்க. அழகர் ஆற்றில் இறங்கும் நாள் மட்டும் வந்தால் போதுங்க, வைகை நதியே ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி காட்சியளிக்கும். எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் அழகர் மெல்ல மெல்ல ஆற்றில் இறங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவரோட தரிசனத்தை பார்க்கும் மக்கள் கண்களில் ஆனந்த கண்ணீரே வந்துடுங்க. மக்கள் கோவிந்தா நாராயணா அப்படின்னு சொல்லி மனதார வேண்ட ஆரம்பிப்பாங்க. நண்பர்களே, ஒவ்வொரு வருஷமும் அழகர் ஏன் மலையை விட்டுட்டு ஆற்றில் இறங்க வரணும்? இதுக்கு முன்னாடி 2 சுவாரஸ்யமான கதைகள் சொல்லப்படுது. அதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் காரணம் அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாணத்தோடு தொடர்புடையது. முன்பு ஒரு சமயம் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வர பெருமாள் சுவாமிக்கும் திருக்கல்யாணம் நடக்க ஆரம்பித்தது. அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி மக்கள் கொண்டாட ஆரம்பித்தாங்க. இந்த திருமணத்திற்கு மீனாட்சி அம்மனோட அண்ணனான சுந்தரேஸ்வர பெருமாள், அதாவது நம்ம கல்லழகர், தங்கச்சியின் கல்யாணத்தை நேரில் பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது சேதனம் செய்யணும் அப்படிங்கிற ஆசையில் அவர் அழகர் மலையிலேருந்து இறங்கி நேராக ஊருக்கு வராரு. இங்கே தாங்க கதையில் ரொம்ப முக்கியமான திருப்பம். அவர் நகரத்துக்கு வர கல்யாணத்துக்கு வர சமயத்தில் ரொம்பவும் தாமதம் ஆகிறது. ஆகையால் அங்கே திருமணமும் முன்கூட்டியே நடந்து முடிந்துருது. வைகரை ஆற்றின் வடகரையை அடையும் போது தங்கச்சிக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி அவருக்கு கிடைக்கிது. நான் வருவதற்கு முன்பே திருமணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அழகர் மிகவும் வருத்தப்படுறாரு. ஆகையால் மறுபடியும் நகரத்துக்குள்ளே திரும்பாமல் வண்டியூர் வழியாக மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பி வந்துடுறாரு. ஒவ்வொரு வருஷமும் அழகர் இந்த ஆற்றில் இறங்குவதற்கு இதுதான் முக்கியமான காரணம்னு சொல்லி ஒரு கதை சொல்லப்படுது. இன்னொரு கதை ஒரு சாபத்தோடு தொடர்புடையது. அதை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, அழகர் மலைக்கு மேலே நூபுர கங்கை அப்படிங்கிற ஒரு புனிதமான நீர் இருக்குது. இது சாதாரண தண்ணி கிடையாதுங்க, எப்போதுமே வற்றாத தீர்த்தம். இந்த கதையோட தொடக்கம் விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்ததுலேருந்து ஆரம்பம் ஆகுதுங்க. விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்திக்கிட்ட 3 அடி நிலம் கேட்கிறார். அதற்கு மன்னனும் சம்மதம் தெரிவிக்கிறாரு. உடனே மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து 1 அடியால் பூமியையும் இன்னொரு அடியால் வானத்தையும் 3வது அடியை மன்னனோட தலைமையில வைக்கிறாரு. இந்த சமயத்தில் விண்ணில் இருந்த பிரம்மதேவர்
தனது தந்தையின் பாதம் என்பதை அறிந்து அதற்கு பாத பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் பூஜை செய்த தண்ணியிலிருந்து ஒரு துளியானது பெருமாளோட சிலம்புல பட்டு அலங்கர் மலை மேலே விழுதுங்க. இதுதான் இப்போ நாம் சொல்லக்கூடிய நூபுர கங்கை. நண்பர்களே, இந்த தீர்த்தம் சாதாரணமான தீர்த்தம் கிடையாதுங்க. இந்த தீர்த்தத்தில் குளிக்கும்போது நமக்கு சகல விதமான பாவங்களும் தீரும், நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க. முன்பொரு சமயம் சுதபஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர் இந்த புனித நதியில் நீராடி விஷ்ணு பகவானை மனதிலேயே அமைதியாக தியானம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமயத்தில் கோபத்திற்கு பெயர் பெற்ற துர்வாச முனிவர் தன் சீடர்களோடு அங்கே வராரு. ஆனால் சுதபஸ் முனிவர் இவரை கவனிக்கவே இல்லைங்க. இதனால் கோபம் அடைந்த துர்வாசர், நீ ஒரு தவளையாக மாறிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் தராருங்க. இந்த ஒரு நொடியை முனிவர் தவளையாக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் தான் செய்த தவறை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு. இதற்கு துர்வாச முனிவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த சாபத்திலிருந்து நீ விடுபடணும்னா சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பெருமாளே உனக்கு சாபமோச்சனம் தருவார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் செய்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த முனிவர் அழகரை நினைத்து ஒவ்வொரு வருடமும் வைகை ஆற்றில் தம் செய்ய ஆரம்பிக்காருங்க. நாட்கள் கடக்குது, ஆண்டுகள் கடக்குது. ஆனால் அவர் தன் தெய்வத்தின் மீது வைத்த நம்பிக்கை மட்டும் குறையவே இல்லைங்க. ஒரு நாள் சித்திரை திருவிழா வருது. அழகர் ஆற்றில் இறங்கும் சமயத்தில் அந்த முனிவருக்கும் சாபமோச்சனம் கிடைக்குதுங்க. இதுதாங்க அழகர் ஆற்றில் இறங்குவதன் பின்னால் சொல்லப்படக்கூடிய மற்றொரு கதை. நண்பர்களே, இந்த கதை நமக்கு ஒரு விடயத்தை உணர்த்துது. என் பக்தன் எனக்காக காத்திருந்தா கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிறதுக்கான சாட்சி தாங்க இது. இதன் காரணமாக தாங்க ஒவ்வொரு வருஷமும் அழகர் ஆற்றுக்கு வராரு. மக்களும் ரொம்பவும் நம்பிக்கையோடு சொல்லுவாங்க. இன்னைக்கு அழகர் ஆற்றில் இறங்க போகிறாரு. அவரை பார்த்ததும் அவரை தரிசனம் செஞ்சதும் என்னோட எல்லா கஷ்டங்களும் தீரப்போகுதுன்னு சொல்லி மக்கள் மனதார வேண்ட ஆரம்பிப்பாங்க. அழகர் கோவிலில் இன்னொரு விழா அப்படின்னு சொல்லி இரண்டும் வெவ்வேறாக தான் நடந்து வந்தது. ஆனால் அதுக்கப்புறமா மதுரை ஆட்சி செய்த திருமலை நாயக்கர் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாரு. இந்த விழா ஒரு சாதாரண திருவிழாவாக இருக்கக்கூடாது, சைவமும் வைணவமும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும் என்று நினைத்து அவர் 2 திருவிழாவையும் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக மாற்றிடுறாரு. அந்த நாளில் இருந்து இப்போ வரைக்கும் சித்திரை திருவிழா ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாதுங்க, ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருவிழா. அதனால்தான் நண்பர்களே, அழகர் ஆற்றில் இறங்குவது ஒரு சாதாரண திருவிழா கிடையாது, அது மக்களின் நம்பிக்கையின் உயிரோட்டம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அழகர் ஆற்றில் இறங்கும் நேரம் அவர் மட்டும் வர்றது கிடையாதுங்க. அவரோட பயணம் முழுக்க நூற்றுக்கணக்கான மண்டப படிகள் அமைக்கப்படும். ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் தங்கள் வீட்டுக்காரன் மாதிரி, தங்கள் சொந்தக்காரன் மாதிரி அழகரை அன்போடு வரவேற்பாங்க. அவருக்கு பூஜைகள் செய்வாங்க, நீரூற்றி குளிர வைப்பாங்க. ஒரு சாதாரண கடவுளை வணங்குவது மாதிரி இந்த நிகழ்வு கிடையாதுங்க. ஒரு சொந்தக்காரரை தன்னோட வீட்டுக்கு வரவேற்கிற மாதிரி தான் இந்த அற்புதமான நிகழ்வு இருக்குது. இது மதுரை மக்களின் அன்பை நமக்கு நினைவுபடுத்துது. அழகர் ஆற்றில் இறங்கும் சமயத்தில் மதுரை எல்லையில் எதிர் சேவை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது. அந்த சமயம் பக்தர்கள் கூட்டம் ஒன்று கூடி ஒரே சமயத்தில் அழகரே வருக அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பெருக்கில் சொல்லும்போது அந்த காட்சி பார்க்கும்போதே ரொம்பவும் பரவசத்தை ஏற்படுத்தும். அழகர் வராரு, அவரோட தரிசனம் கிடைச்சா கண்டிப்பாக நம்மளோட எல்லா கஷ்டங்களும் நீங்கிரும் சொல்லி பக்தர்கள் ரொம்பவும் ஆழமாக நம்புகிறாங்க. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த திருவிழாவை பற்றின உங்களது கருத்துக்களை அவசியம் கீழே காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.